வெல்கம் கைஸ், இது உங்கள் துருகர்ணி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் மோமோஸ் செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பனைஞ்சு வச்சுக்கலாம். பனைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஒரு 300 கிராம் எலும்பில்லாத சிக்கனை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மூணையும் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம பனைஞ்சி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். ஒரே சேஃபில் நம்ம கிடைக்கணுங்கிறக்காக நான் ஒரு பவுல் வச்சு ரவுண்ட் சேஃப்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே ரவுண்ட் சேஃபில் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ஒரு சேஃப்க்கு கொண்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், எல்லா மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா மோமோஸையும் நம்ம இட்லி சட்டிக்கு மாற்றி அவிச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே அவியட்டும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இட்லி சட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மோமோஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த சிக்கன் மோமோஸ் கூட நான் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம மோமோஸ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.